من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்குரிய ஜாமியா இலாஹியா அரபுக் கல்லூரியினுடைய சங்கைக்குரிய முதல்வர் அவர்களே, மதரசாவுடைய மூத்த பேராசிரியர் பெருமக்களே, பேராசிரியர் நண்பர்களே, மாணவ சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால், மாபெரும் பேர் அருளினால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை முஸ்லிம்களாக, மூமின்களாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக, இன்னும் ஷைகுமாருடைய தொடர்புடையவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறார். இது பாட நேரம். உங்க நாதிரத்துக்கு கொஞ்சம் பேசணும்னு சொன்னாங்க. அதனால என்னடா ஒரு பீரியடு பாடனோட ஓதலை விட்டு போட்டு இது பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஏமாதி நீங்க கோப்படக்கூடாது. என்ன ஏன்னா அவங்க நாதிரத்தை பேச சொன்னாங்க. அதனால ஒரு சில செய்திகளை அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த 10 வயசுலேருந்து 20 வயசுக்கு உட்பட்டவர்கள் தான் இங்கே எல்லாமே. அப்படித்தானே? டீனேஜ். மற்ற கல்விகளுக்கும் மதரசாவுடைய கல்விக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்போ காலேஜில் போய் படிக்கிறாங்க, அதுவும் கல்வி தான், அதுவும் தேவையான கல்வி தான். நீங்கள் படிக்கிறீங்க, இதுவும் கல்வி தான், இதுவும் தேவையான கல்வி தான். ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, இங்க புலன் அடக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கல்லூரிகள் அந்த புலன் அடக்கம்ங்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லை. அதை பற்றி அவங்க சிந்திக்கிறது இல்லை. வரணும் படிக்கணும் அவ்வளவு. புலன் அடக்கம் அப்படிங்கிறதுக்கும் அதற்கான பயிற்சிக்கோ எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆனால் எவ்வளவு படித்தாலும் புலன் அடக்கம் இல்லை என்று சொன்னால் அது அவனுக்கு பிரயோஜனப்படாது, அது மற்றவனுக்கு பிரயோஜனப்படாது. புலனை என்ன அடக்குவது ஐம்புலன்கள். ஐம்புலன்களை அடக்காதவர்கள் தோற்று போவார்கள். நிறைய பேர் தோற்று போயிருக்கான். என்ன வீட்டில் பூச்சிருக்கு பார்த்தீங்களா? அது என்ன செய்யும்? ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன, அந்த விளக்கை பார்த்து வரும். இந்த வெளிச்சத்தில் வந்து என்ன, வெட்டில் பூச்சி விழுந்து செத்து போயிடும். இதுக்கு என்ன, அந்த பார்த்தறிதல் அப்படிங்கிற புலன் அதை அறிவுக்கு கொண்டு விஷயத்திருச்சு இல்லையா? அது மாதிரி கேட்டறிவுன்னு ஒன்று, செவியறிவு. அசுனம் அப்படின்னு ஒரு பறவை இருக்கு. அது இசையை கேட்டுச்சுன்னா அது எங்க இருந்தாலும் வந்துடும். இசைக்கிற சத்தம் இருக்கா, அது அந்த இடத்துக்கு தேடி வந்துடும். வந்து அப்படியே உட்கார்ந்துடும். உட்கார்ந்து என்ன செய்யும், உட்கார்ந்ததுக்கு பின்னாடி அவன் என்ன செய்வான், அந்த தாளத்தை போட்டுன்னா ரொம்ப பயங்கர சத்தத்தோட அடிப்பான். பயங்கர சத்தத்தோடு அடித்த உடனே அந்த சத்தத்தில் என்ன செய்யும், செத்து போயிடும். மகுடி ஊதல் அல்ல, மகுடி ஊதல் இசைக்கு என்ன செய்து பாம்பு குத்து கொடுத்து வருது, வந்து அப்படியே அசையாம இருக்குது, பின்னா வந்து பிடிச்சிருவான். அப்போ இந்த கேட்டறிவு அந்த புலன் ஐம்புலன்கள்ல ஒண்ணு.
அதுதான் அதுக்கு அழிவு கிடைச்சது காரணமாகும் இல்லையா? இது மாதிரி இந்த யானை இருக்கு பாருங்க, யானையை பிடிக்கிறதுக்கு என்ன செய்வான் அப்படின்னா, ஒரு குழியை வெட்டுவான். குழியை வெட்டி அதுக்கு மேலே ஒரு தாரப்பாய் போட்டு மூடிடுவான். மூடிட்டு என்ன செய்வான், அதுக்கு மேலே மண்ணை தூவிடுவான். இந்த வெள்ளம் தோண்டிருக்கு, குழி தோண்டிருக்கிறது எதுவும் அதுக்கு தெரியும், மூடி வச்சிருக்கிறது தெரியாது. ஒரு பெண் யானை மாதிரி ஒரு பொம்மை பெருசாக செஞ்சு அந்த குழிக்கு அந்த பக்கம் நிறுத்திடுவான். ஆண் யானை பார்த்து என்ன செய்யும், அந்த பொம்மையாக இருக்கிற பெண் யானை அதை நோக்கி என்ன செய்யும், வரும். அதுக்கு முன்னாடி அந்த குழி இருக்கும், அந்த பால் வைக்கும், உள்ள விழுந்துடும். அவன் வந்து பிடிச்சிடுவான். இது தொட்டறிவு. அந்த புலன் மூலமாக அதான் அழிஞ்சு போச்சு. அப்போ பார்த்தறிவு, கேட்டறிவு, சுவைத்தறிவு, இப்படி ஒன்னொன்றுக்கும் ஒரு உதாரணம் இருக்கு. ஒரு சில பறவைகளுக்கு இன்னைக்கு ஞாபகத்துக்கு வரல. ஆக 5 அறிவு புலன்கள் இருப்பாங்களா, இந்த புலன்கள் மூலமாகத்தான் எல்லாமே அழிவுக்கு உள்ளது. மனுஷனும் அப்படிதான். இந்த புலன்களுக்கு அடிமையாக ஆனா அழிஞ்சு போயிடுவான். ஆனால் அந்த புலன்களை எப்படி அடக்கிறது என்பது ஒரு இருக்கு இல்லையா, அதுதான் இங்க நம்ம மதரசாக்கள்ல மிக முக்கியமானது. அதுதான் அது மற்ற மதரசாக்களை விட ஜாமியா இலாஹியாவை அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே என்ன செய்யுது, அந்த பயிற்சி உங்களை அந்த பக்கம் இந்த பக்கம் நகர விடாமல் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் உங்களுக்கு வேறு சிந்தனையே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு என்ன செய்யுது, உங்களுக்கு ஸ்கூல் பாடம் ஒரு பக்கம், மதரசா பாடம் ஒரு பக்கம், அப்புறம் தொழுகை, மற்ற இபாதத்து, இந்த பாடம் பார்க்கறது, உஸ்தாத்மார்கள் கண்காணிச்சுக்கிட்டே வர்றது, இப்படி ஒரு சிந்தனை எல்லாவற்றையும் இந்த கல்வியிலேயே என்ன செய்யுது போகிற மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு கிடைச்சது. இந்த காலத்தில் நாம் புலன்களுக்கு அடிமையாக ஆகிறாங்க. என்ன செய்யணும், இந்த கல்வியை கற்றுக்கொள்வதில் நம்ம கவனம் செலுத்தணும். கல்வி தான் மிக முக்கியமானது. கல்வி தான் மிக முக்கியமானது. அதை கற்க வேண்டிய காலத்தில் கற்க வேண்டிய முறையில் நீங்கள் கற்றுக்கொண்டால் என்ன செய்ய வேணாம், பின்னால் சிரமப்பட வேண்டும். என்ன நீங்கள் சுயமாக என்ன செய்யலாம், நிற்கணும். கற்க கசடர கற்பவை கற்றவில் நிற்க அதற்கு தக அப்படின்னு கற்க வேண்டியதை கற்கணும். அதை பிசுறு இல்லாமல் கற்றுக்கிறோம். கற்று முடித்ததுக்கு பின்னால என்ன கற்றுக்கொண்டோமோ அதன் பிரகாரம் வாழணும் அப்படின்னு சொல்றோம். கற்க வேண்டியதை கற்று எப்படி கற்க வேண்டுமோ அந்த அளவுக்கு திறம்பட கற்று அதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கை நடத்திக்கிட்டோம்னா என்ன செய்யலாம், நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறோம். இது நீங்க படிச்சிருக்கீங்க, குரல் படிச்சிருக்கீங்களா? இதுல உள்ள ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன, உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களா பார்ப்போம். இப்போ அது அர்த்தத்தை நான் சொல்லிட்டேன், சொல்லிட்டேன்ல. இதுக்கு அல்லாம வேற என்னமாச்சும் உங்களுக்கு இது இருக்கிற மாதிரி தெரியுதா? அஜித் மார்க் அவங்களுக்கு கேட்ட சொல்லிடுவாங்க, நீங்க சொல்லுங்க. உஸ்தாத கேட்ட சொல்லிடுவாங்க, நான் அவங்ககிட்ட கேட்கல, மாணவர்கள் சொல்லுங்க. என்னமாச்சும் இருக்கா, அது தெரியுதா? ஏதாவது ஒன்று என்ன இருக்கு, அதுல கற்க வேண்டியதை திறம்பட கற்று பிசுறு இல்லாம கற்றுட்டு அதன் பிறகு நீங்க வாழ்க்கை நடத்தி வாழ்ந்தால் அப்படி வாழணும் அப்படிங்கிற குரல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த குரல் ஒரு துணைக்கால இருக்க. துணைக்கால் இருக்கா? கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக. துணைக்கால் இருக்கா? துணைக்கால் கற்க வேண்டியதை கற்றுக்க அவர் சொந்தக்கால நிற்கலாம். அவனுக்கு துணையா அந்த ஒருத்தர் வேணான்னு இருக்கும். இன்னொருத்தருடைய துணை
வேணாம், துணைக்காரனுக்கு தேவையில்லை, இன்னொரு துணைவனுக்கு தேவையில்லை, இவனே சொந்தக்காரன் நிற்பான். அதனால துணைக்கார இல்லாமல் வச்சிருக்கான். எதுக்கு? கற்று அதன் பிறகாக வாழுகிறவர்களுக்கு அது உணர்த்துறதுக்காக. புரியுதுதான்? அப்போ நீங்க என்ன செய்யணும்? கற்க வேண்டிய இதுகளை கற்றுறணும், அதை திறம்பட கற்றணும், பிசு இல்லாமல் கற்றுக்கிறணும். அதன் பிறகாக என்ன செய்யணும்? வாழணும். புரியுதுங்களா? அதுக்கான பயிற்சி தான். என்ன உங்களுக்கு இப்போ அதை படிக்கவும் சரிங்க, அந்த பயிற்சியையும் இருக்குங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா கூர்தீர்த்தப்படணும். ஒருமுக சிந்தனைக்கு என்ன செய்யணும்? வரணும். இந்த லென்ஸ் வச்சிருப்ப பூத கண்ணாடி கேள்விப்பட்டிருக்கிறா? பூத கண்ணாடி என்ன செய்யும்? காட்டும். தூரமாக இருக்கிறத பக்கமாக காட்டும், சின்ன எழுத்த பெருசா காட்டும். வேற என்ன செய்யும்? ஒரு இடத்த காட்டும். காட்டி என்ன செய்யும்? நெருப்பு வரும். நெருப்பு இப்போ காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இதை நீங்க முக்கால்வாசி கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. பூத கண்ணாடி சொன்ன கேட்டதுல ஒரு கிட்டத்தட்ட 95% பதில் சொல்லிட்டீங்க. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, நீங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு பேப்பரை வெயில்ல போட்டு வைங்க. 110 டிகிரி வெயில் அடிக்குது, 110 டிகிரி வெயில் அடிக்குது. அதை போட்டு வச்சிருக்கீங்க, காயும். காலையிலிருந்து சாயங்காலம் உங்களுக்கு காயும். ஆனா அந்த பூத கண்ணாடி எடுத்து அதில் காட்டி இந்த நேரத்துக்கு பேசி வச்சிங்கன்னு வச்சுங்களேன், அந்த பூத கண்ணாடி அந்த சூரிய ஒளியெல்லாம் வாங்கி ஒருமுகப்படுத்தி ஒரு கூர்மையை அதை ஒரு செலுத்தும். ஒரு 2 நிமிஷத்துல பேப்பர் எரிஞ்சிருமா இல்லையா? இப்போ இந்த வெயில் தான் காலையிலிருந்து அடைஞ்சிச்சு, அந்த வெயில் தான் இவ்வளவு கடந்துச்சு. ஆனா எரியல இல்லை. இப்ப ஏன் எரிஞ்சிச்சு? இந்த பூத கண்ணாடி அந்த வெப்பத்தை எல்லாம் உள்வாங்கி அதை ஒருமுகப்படுத்தி அதில் செலுத்துது, எரிஞ்சிருச்சு. அது மாதிரி தான் மனிதனுடைய மனதை ஒருமுகப்படுத்தி அதை அந்த பயிற்சியை கொண்டு அது மாதிரி செஞ்சாலும் எந்த காரியத்தை செஞ்சிருவான், முடிச்சிடும். அப்ப அந்த ஒருமுகப்படுத்துவதற்கு ஒரு பயிற்சி வேணும் இல்லையா? அந்த பயிற்சியுடைய முதல் கட்டம் தான் இப்போ நீங்க இருக்க. அதுல நீங்க ஒரு கட்டத்தை அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா என்ன செஞ்சிடும்? உங்களால் எதையும் சாதிக்க முடியும். அந்த ஒரு திறனை உங்கள்கிட்ட ஏற்படுத்தணும். அதுக்கு தான் நாசிரியருக்கு முதலிசுகள் எல்லாம் பாடுபடுவதற்காகத்தான். நிர்வாகம் உங்களுக்கு இவ்வளவு சலுகைகளை செஞ்சு வச்சிருக்கோம், இதுக்காகத்தான். படிக்க வைக்கிறது எல்லாமே எது செய்யணும், அதுக்காகத்தான். அதனால உலக கல்வி மட்டும் கற்றுக்கிட்டு போயிட்டீங்கன்னா புறநடக்கம் இல்லாமல் போயும். அப்போ அது அந்த கல்வி இருந்து உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஏதோ காசு குணங்களை சம்பாதிப்பீங்க, கொஞ்சம் காசு குணங்கள் கிடைக்கும் கையில், கொஞ்ச நாளைக்கு அதை வச்சு வாழலாம், அவ்வளவுதான் அந்த பலனை தவிர அதுக்கு மேல் ஒரு பலனும் இல்லை. அதுக்கு இந்த கல்வியோடு சேர்ந்து இந்த பொருள் அடக்கமும் சேர்ந்து அதுக்கும் சேர்ந்து இருந்துச்சு சொன்னா நீங்களும் பயன்பெறுவீங்க, உங்களை சார்ந்தவர்களும் பயன்பெறுவாங்க, உங்களை சார்ந்த சமுதாயம் என்ன செய்யும்? பலன்களை. அப்படி உங்களுடைய பலன் என்ன செய்யணும்? எல்லா பக்கமும் இது பண்ணணும். அது உங்களுடைய திறமையில் என்ன செய்யணும்? வளர்க்கணும். அதுக்கு தான் அந்த கல்வியில எல்லா கல்வியும் கற்றுக்கணும். நமக்கு தேவையான எந்த கல்வியாக இருந்தாலும் சரி, அந்த கல்வி வேணாம் இந்த கல்வி வேணாம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அந்த கல்விகள் வரும்போது, பல கல்விகள் நமக்கு சேரும் போதுதான் நம்முடைய பணியுடைய தரம் என்ன செய்ய முடியும். உதாரணத்துக்கு ஒரு பள்ளிவாசல் இமாமத்து போய் சேர்த்துக்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஹதீஸை சொல்லி அதுக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சு ஒரு குரானத்தை ஓதி அதுக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சு ஒரு சின்ன சம்பவம் சொல்லி முடிச்சிடலாம், போதுமானது, முடிஞ்சிருச்சு. ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும்? மேம்படுத்துவதற்கு, இந்த செய்தியை மேம்படுத்துவதற்கு என்ன செய்யணும்? நம்ம முயற்சி பண்ணணும். மேம்படுத்துதல்னு ஒன்று இருக்குல்ல,
ஒன்றை இன்னும் கொஞ்சம் கூறு திருத்துவது, அதில் ஒரு மேம்பாடு அதை கொண்டு வருது. அவைகள் என்ன செய்யணும், நம்ம செய்யணும். அதுக்கு பல கல்விகள் நமக்கு என்ன செய்யும், தேவைப்படும். அப்படி மேம்படும் போது அதோடைய வேல்யூ தனி. அந்த உங்களுடைய திறமை உங்களோடு மட்டுமே முடங்கி போயிடாம அது என்ன பரவணும். பரவும் போது உங்களுடைய வேல்யூ தனியாக போயிடும். ஹோட்டலுக்கு போயிருக்கீங்களா? இட்லி ஊற்றுவான் தெரியுமா? இட்லி சட்டியில் இட்லி ஊற்றுவான் தெரியுமா? எவ்வளோ ஊற்றுறான்? ஒரு இதில் எவ்வளோ ஊற்றுவான்? ஒரு கரண்டி ஊற்றுவான். ஒரு கரண்டி தானே ஊற்றுறான். ஒரு கரண்டி ஊற்றுவான். ஒரு கரண்டி ஊற்றுனா ஒரு இட்லி. ஒரு கரண்டி ஊற்றுனா ஒரு இட்லி. ஒரு இட்லி எத்தனை ரூபா? 5 ரூபா. 10 ரூபா. ஒரு பெரிய பாட்டத்தோட 10 ரூபா வச்சுக்கலாம் இல்லையா? ரோட்டோட கடையில் ஒரு 5 ரூபா நீங்கள் சொன்ன மாதிரி சரிதான். ஒரு பெரிய கடைக்கு போனீங்க, ஒரு சரவண பவனுக்கு போனீங்க, ஆனந்த பவனுக்கு போனீங்க, 10 ரூபா 15 ரூபா 10 ரூபான்னு வச்சுக்கிடுவோம் இல்லைங்களா? இப்போ அது ஊற்றுன மாவு எவ்வளவு? தோசை ஊற்றுறான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஊற்றுறான்? அந்த ஒரு கட்டி தான். இட்லிக்கு எவ்வளவு மாவு ஊற்றுனானோ அவ்வளவுதான் தோசைக்கு ஊற்றுவான். தோசைக்கு ஊற்றுற கடை ஊற்றுவோம் பெருசா. அது எவ்வளோ அகலத்துக்கு தோசை எவ்வளவு? குறைஞ்சது 40 ரூபா வச்சுக்கிறோம். 50-60 போகணும். ஒரு 40 ரூபா வச்சுக்கிறோம். ஒரு கரண்டியில் இட்லி ஊற்றுனா 10 ரூபா. அதே ஒரு கரண்டி மாவு தோசை ஆக்குனா 40 ரூபா. என்ன காரணம்? இட்லி உரத்தை குமிஞ்சு கிடக்கு மாவு, தோசை பறந்து கிடக்கு இல்லையா? அப்போ அது மாதிரி உங்களுடைய திறமை உகக்குள்ள முள்ள மட்டும் குமிஞ்சு கிடந்தா அதுக்கு விலை கம்மி தான். 4 இடத்துக்கு பரவுச்சுன்னா உங்களுக்கு விலை அதிகம். புரியுதா? இப்படி பரவ வைக்கிறதுக்கு எனக்கு தெரியும். எப்படி பரப்புறது? அதை இந்த இட்லியை மாவை எப்படி பரப்புனாங்க, அது மாதிரி எப்படி உங்களோட திறமையை பரப்புறது, அந்த வித்து தெரியும். அப்படி பரப்பும் போது வெறும் மாவை மட்டும் பரப்பக்கூடாது. அது இன்னும் கொஞ்சம் சேருமா சேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் விலை கூட. ஒரு முட்டை எத்தனை ரூபா? 7 ரூபா. உடச்சி ஊற்றிட்டோம்னா ஆஃப் ஆயில் 10 ரூபா. கொஞ்சம் வெங்காயம் போட்டால் 20 ரூபா. அது கொஞ்சம் பெப்பர் போட்டோம்னா 25 ரூபா. ஒரு முட்டை சேருமானம் கொஞ்சம் சேர விலை கூடிக்கிட்டே போகுதா? அப்படித்தானே? அது மாதிரி தான் நமக்கு அடிப்படை அதோட ஒரு ஆஃப் ஆயிலுக்கு அடிப்படை முட்டை அவ்வளவுதான். அதில் கொஞ்சம் வெங்காயம், அதில் கொஞ்சம் பெப்பரு, அதில் கொஞ்சம் நெய், அப்படி கொஞ்சம் சேரும்போது அது டேஸ்ட் கூடும். டேஸ்ட் கூட கூட சேருமானங்கள் அதிகமாக விலை கூடிக்கிட்டே போயிடும். அது மாதிரி நமக்கு குர்ஆன் ஹதீஸ் தான் அடிப்படை. அதை மக்கள்கிட்ட சொல்கிற போது மக்கள் ரசிக்கத்தக்க வகையில் கொஞ்சம் மற்ற சேருமானங்கள் இருக்கணும். சேருமானங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பயானுக்கு விலை கூடும். தரம் என்ன செய்யும்? கூடியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்தலாம். அதுக்கான வயசு இதுதான். இந்த வயசை விட்டாச்சுன்னா திருப்பி அடுத்து கிடைக்காது. இமாமத்துக்கெல்லாம் போயிட்டீங்கன்னு சொன்னால் சுகு தோறுக்கு படுத்தா கௌரவத்தை எண்ணிப்பீங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதான் இவ்வளோ சொல்லி வைக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் போவீங்கன்னு தெரியல. என்ன நீங்கள் விருப்பப்பட்ட துறைக்கு போகலாம். என்ன அப்படி இருக்கக்கூடாது. நாம் கிடைக்கிற நேரங்களை என்ன செய்யணும்? பயன்படுத்தி அதுக்கான இதுகளை என்ன செய்யணும்? நம்ம நம்ம எந்த துறையில் ஈடுபடுறோம் அந்த துறையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லை அடையணும். நம்ம இங்கிருந்து போகும்போது எப்படி இருக்கணும் அப்படியே கடைசி இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எனக்கு இன்றைக்கு நேற்று தெரியாத ஒன்று இன்றைக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி புதிதாக இன்றைக்கு இல்மு எனக்கு இன்றைக்கு வந்து சேரல்னு சொன்னால் அந்த நாள் வரக்கத்து செய்யப்படாத நாள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ நேற்று தெரியாதவனும் இன்னைக்கு தெரியணும், இன்னைக்கு தெரியாதவனும் நாளைக்கு தெரியணும். நம்மளுடைய இல்முடைய தரம் கூடிக்கிட்டே போகணும், தகவல்கள் எப்பவுமே கையில் இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க தம்பி. நீங்க இதை நிறைய கேள்விக்கு பதில் சொன்னீங்க. என்ன செய்யலாம் தம்பி? என்ன செய்யலாம்? படிக்கணும், படிக்கணும், நிறைய படிக்கணும். புக்ஸ் மட்டும் இல்லை, தப்சீர் எடுத்து படிக்கணும், ஹதீஸுக்கு தான் எடுத்து படிக்கணும், மற்ற நூல்கள் எடுத்து படிக்கணும். நமக்கு அசல் குர்ஆன் ஹதீஸ், அதில் என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு மகாரத்தை மிக செய்யணும், வந்துடணும். வந்து என்ன செய்யணும், நம்ம அதுக்கு பிரகாரம் அதுக்கடுத்து அதுக்கு வலிமை சேர்க்கிற செய்திகள், மற்ற செய்திகள். இப்போ குர்ஆனை பற்றி சொன்னீங்க, ஒரு ஆயத்தை சொன்னீங்க. இப்போ அது ஒரு விஞ்ஞான சம்பந்தமான ஒரு ஆயத்தாக இருந்துச்சு அப்படின்னா இது சம்பந்தமாக விஞ்ஞான கருத்து என்ன, அதை படித்து வச்சுக்கணும், அது சம்பந்தப்பட்டது. இதுக்கு அது மாதிரி செய்யணும், படிக்கணும். தேவையில்லாமல் சில பேருக்கு கதை புக்கு படிப்போம், அது கற்பனை, அது நமக்கு தேவையில்லை. கதை புக்கு படிக்கிறான்ல, அதுக்கு நமக்கு தேவையில்லை. ஏன்னா நமக்கு உள்ளாத படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. தேவையில்லாத என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது. நேரங்களும் காலங்களும் இப்படி என்ன செய்யணும், நல்ல ஒரு முறையில் பயன்படுத்தால் நாம் என்ன செய்யலாம், பின்னால எந்த வேலைக்கு போனாலும் செய்யலாம். நமக்கு எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த துறை சம்பந்தப்பட்ட திறமையை நம்ம நாளுக்கு நாள் என்ன செய்யணும், வளர்த்து கொண்டே என்ன செய்யணும், போகணும். அப்படி போறதுக்கான ஒரு பயிற்சியான ஒரு காலகட்டம் தான் மாணவ பருவம். இப்போ எங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு, ஒரு புக் எடுத்து படிச்சிடும், ஒரு புக்கை திறந்தா தூக்கம். உங்களுக்குலாம் அப்படி கிடையாது. என்ன வாலிப பிள்ளைகள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. என்ன இந்த காலத்தில் நிறைய தகவல்களை குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து நிறைய தகவல்களை குர்ஆனை கற்றுக்கிட்டாலே போதும். இமாம் அபு ஹாத்தம் நினைக்கிறேன், அவங்க சொல்றாங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்க, குர்ஆன் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும். குர்ஆனை கற்றுக் கொடுங்க, குர்ஆன் என்ன செய்யும், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ குர்ஆன் என்பது எல்லா அறிவுடைய சாரம் தான் குர்ஆன், எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. ஆனால் நமக்கு அதுக்கு என்ன செய்யறது, நம்ம அந்த கண்ணோட்டத்தில் அதை பார்க்கல, அந்த கண்ணோட்டத்தில் நம்ம அதை பார்க்காதனால நமக்கு தெரியுது. இப்போ ஒன்று சொல்ற கேளுங்க, அல்லது உங்களுக்கு அதனுடைய அதாவது சொல்லும் ஆளுமையை தெரிஞ்சுச்சுன்னா அல்லாஹ் அது எவ்வளவு செய்தி உள்ள வச்சிருக்கான்னு தெரியும். இப்போ கஹ்ஃப் வாசியை பற்றி அல்லாஹ் சொல்றான், அம்மத் சஃபீனத்து, அது சொல்றாங்க கஹ்ஃப் சூராவில், அம்மத் சஃபீனத்து ஃபகானத் லிமசாக்கீன யஅமலூன ஃபில் பஹர். கடலில் தொழில் செய்கின்ற சில ஏழைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு சொந்தமானது இந்த கப்பல் அப்படிங்கிறான். மிஸ்கீனுக்கு சொந்தமானது அப்படிங்கிறான். கப்பல் வச்சிருக்க மிஸ்கீனா இருக்க முடியுமா? ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு 10 கொசு ஓடுதுங்க, நான் ஒரு மிஸ்கீனுங்க. எனக்கு கும்பகோணத்தில் ஒரு 10 ஊடு இருக்கு, நான் ஒரு பக்திரிசா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னா நம்புவீங்க? நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்கல்ல. அல்லாஹ் சொல்றான், அம்ம சஃபீனத்து ஃபகானத் லிமசாக்கீன, மிஸ்கீன்களுக்கு சொந்தமான கப்பல் அப்படிங்க. அப்போ கப்பல் வச்சது எப்படி மிஸ்கீனா இருக்கும் சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. நீங்க நிறைய பதில் சொன்னீங்க, சிந்திச்சு பாருங்களேன். இல்ல தம்பி, ஒரு 10 பத்து வச்சிருக்கோம், நான் மிஸ்கின்னு சொன்னா நம்ப மாட்டீங்கல்ல. ஒரு 10 ஊடு வச்சிருக்கோம், நான் பக்கி சொன்னா நம்ப மாட்டீங்கல்ல. நம்ம கப்பல் வச்சிருக்கோம், மிஸ்கின்னு சொல்றான், எப்படி நீங்க நம்புவீங்க? நம்புறீங்களா? நீங்க நம்பலையா? குர்ஆன் சொல்லுது தம்பி, நம்ப மாட்டேங்கிறீங்க. குர்ஆன் சொன்னா நம்பிதான் ஆகணும். அப்போ அம்ம சஃபீனத்து ஃபகானத் லிமசாக்கீன யஅமலூன ஃபில் பஹர்,
கடலில் தொழில் செய்கிற மிஸ்கின்களுக்கு சொந்தமானது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இப்போ இதுக்குள்ள அல்ல என்ன செய்தி வச்சிருக்கான், மிஸ்கின் கப்பல் வச்சிருக்க மிஸ்கினாக்க முடியாது, மிஸ்கினால கப்பல் வச்சிருக்க முடியாது. என்ன சொல்ல வர்றாருன்னா மிஸ்கின்களுக்கு சொந்தமா, மிஸ்கினுக்கு சொந்தமானது இல்லை, மிஸ்கின்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றோம். இப்போ உதாரணம் வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட ஒரு 50,000 ரூபா இருக்கும். சொல்றதே சொல்றேன், எனக்கு ஒரு 50 கோடி இருக்கு அவன் சொல்லிடுவான். சொல்லும் போது அதுக்குள்ளேயே அவன் பஞ்சத்தனம் பண்ணுவாங்க. என்ன உதாரணத்துக்கு சொன்னா, உங்களுக்கு 50 கோடி தான் சொந்தம். இது பொருட்கள் 50,000 சொல்லும்போது ஒரு வேளாண் சொல்லிடுவோம், 50 கோடி சொல்லும்போது உங்களை சொல்லிடுவோம். 50,000 ஒருத்தர் வச்சிருக்காரு, கும்பகோணத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் திறக்கணும்னு நினைக்கிறார். முடியுமா? 50,000 முடியுமா? முடிவு நினைக்கிறீங்களா? அதுக்கு சுண்ணாம்பு அடிக்க பார்த்தது அப்படிதானே? அப்போ ஒரு 500 பேர் சேர்ந்திருக்கான். ஒவ்வொருத்தனும் 50,000 இருக்கலாம். ஒவ்வொருத்தனும் 50,000 எவ்வளவு வச்சுக்கணும்? மேக்ஸ்ல ஒரு நாள் கட்டிக்கலாம். யாரு சொல்லுங்க. எத்தனை? 2.5 கோடியா? செதுனா கணக்கு செதுனா தம்பி, 2.5 கோடி சொல்றாரு. செதுனா கணக்கு போட்டு பார்த்து சொல்லிடலாம், இல்லை மாத்தமா சொல்ல கோச்சு தருவாரு. வெளியே வந்து கேட்பாங்க, 2 கூட சொல்லியிருக்கான் தப்புன்னு சொல்லியா நீ, அவனு வந்து கேட்பாருன்னு சொல்லிடலாம். என்ன சொல்றீங்க? 500 பேர், ஒரு ஆளுக்கு 50,000 ரூபா, 500 பேர் எவ்வளவு? கோடி தானா? அதே சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு கணக்கு தெரியாது, நம்மளால பிடிச்சது ஆள் இல்லை, அதனால உங்களோட கட்டது நீங்கள் படிக்கனால கரெக்டாக சொல்லுவீங்க. இப்போ 2.5 கோடி, 2.5 கோடி வச்சு ஒரு சூழ்நிலை வைக்கலாமா? முடியுமா? முடியாது. வைக்கலாம்ல. இப்போ இந்த 500 பேர் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் 50,000 போட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் திறந்தாச்சு. 2.5 கோடி திறந்தாச்சு. இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு இந்த 50 ரூபா கொடுத்தாலும் 50,000 ரூபா அவன் சொந்தக்காரனா இல்லையா? ஏன் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் சொல்லாமல் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்ல முடியும். அப்போ ஒரு 50,000 வச்சு என்ன செய்ய முடியாது? ஒரு சூப்பர் மார்க்கெட் திறக்க முடியாது. அவன் முதல்ல இன்னும் பல 50,000 சேர்ந்துச்சுன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் திறந்துடலாம். அப்போ ஒரு மிஸ்கின்னு என்ன செய்ய முடியாது? கப்பல் வச்சிருக்க முடியாது. பல மிஸ்கின்கள் சேர்ந்தா கப்பல் வாங்கிடும். சரிதான்? அப்போ அங்க என்ன சொல்ல வர்றான்? ஒரு மிஸ்கின்னு கப்பலுக்கு சொந்தக்காரனா இருக்க முடியாது. கப்பல் ஒரு மிஸ்கினுக்கு சொந்த பொருளாக இருக்க முடியாது. ஆனால் பல மிஸ்கின்கள் சேர்ந்து ஒரு கூட்டு வியாபாரம் செய்தால் அவர்களெல்லாம் கப்பல் முதலாளியாக ஆயிடுவான். அப்படின்னா கூட்டு வியாபாரத்துடைய பலன் என்ன அப்படிங்கிறத அல்ல சொல்றதுக்கு தான் அம்மா சப்பீனத்து பக்கானத்து மசாக்கீன அப்படிங்கிற இந்த செய்தி உள்ளதுக்கா இல்லையா? கூட்டு வியாபாரம் செஞ்சா ஒரு மிஸ்கின்னு கப்பலுக்கு முதலாளி ஆயிடுவான் அப்படிங்கிற செய்தி உள்ளதுக்கா? இருக்காது தம்பி. அப்ப கூட்டு வியாபாரம் சம்பந்தமாக குர்ஆன் பேசு. இந்த இல்மு இருக்குன்னு சொல்ற. நீங்க எப்போ உங்களுக்கு இது தெரியும்? நீங்க ஆழமா அதை சிந்திக்கணும். ஒரு ஆயத்தை எடுத்தோம்னா இந்த ஆயத்துல என்ன இருக்கு முதல்ல வெளிப்படையாக மொழிபெயர்ப்பு பார்த்துடணும். மொழிபெயர்ப்பு பார்த்துட்டு
அதுக்கப்புறம் ரெண்டாவது சொல்லப்படுகிற செய்தி என்ன, ரெண்டாவது அதை தாண்டி மூணாவது மாச்சு இருக்கா அதுக்குள்ள அப்படி சொல்லி பார்த்தோம்னா என்ன செய்யும், புரியுதா? அப்போ இப்படி என்ன செய்யணும், கொஞ்சம் ஆழமாக என்ன செய்யணும், சிந்திக்கணும். இமாம் அஸ்மை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய காலத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய லுகவி. இலக்கணத்தை ரொம்ப கெட்டிக்கார வந்துச்சேன். மற்ற இல்மும் அவருக்கு இது இஸ்லாமிய குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட இல்மு நிறைய இருக்கு. மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய சபைக்கு உலமாக்கள் வருவாங்க, அவருடைய சபையோடு நடக்கும். அப்போ ஒருத்தர் ஏதாவது கேள்வி கேட்பாரு, பதில் ஒருத்தர் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் பதில் சொல்லுவாங்க. இப்படி பதில்கள் சொல்லப்படும். எப்படி அந்த முதாக்கரை நடந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றதுக்கு எதிர்த்து இன்னொருத்தர் கருத்து சொல்றாரு, எதிர்த்தலாம் ஏற்பட்டு போதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை கருஜிக்கு செய்யறதா இதை கருஜிக்கு செய்யறா அப்படிங்கிற நிலைமை இப்போ கருஜி செய்ய முடியாமல் இருக்கிற அந்த சமயத்துல மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா இமாம் அஸ்மையை பார்ப்பாரு. ஆலிம் சார் நீங்க என்ன சொல்லுறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி பார்த்தா என்ன அர்த்தம், இப்படி கருத்து வேறுபாடு கொள்றாங்களோ இந்த விஷயத்துல உங்க கருத்து என்ன ஆலிம் சார் அப்படின்னு அர்த்தம். அவரை பார்ப்பார். அவர் என்ன செய்வார், முடிவாக ஒரு செய்தியை சொல்லி அந்த விவாதத்தை முடிச்சு வைப்பார். இமாம் அஸ்மை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் அந்த சபையில சொல்றாரு, வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தவு ஐதியஹுமா ஜஸாஅன் பிமா கஸப நகாலம் மினல்லாஹ் வல்லாஹு கஃபூர் ரஹீம் அப்படின்ட்டார். அதுக்கு அடுத்து என்ன வரும், பிமா கஸப நகாலம் மினல்லாஹ் வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம். அவர் வல்லாஹு கஃபூர் ரஹீம். அந்த சபையில ஒரு கிராமப்புற அரபி இருந்தார். அவர் கேட்டாரு, இது குர்ஆன் ஆயத்தா இதை நீங்களா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டார். சொந்தமா ஏதாவது சொல்றீங்களா, உபதேசமா சொல்றீங்களா, இல்ல குர்ஆன் ஆயத்தான்னு கேட்டார். குர்ஆன் ஆயத்து தான் அப்படி சொன்னார். இல்ல அது குர்ஆன் ஆயத்து இல்லைன்னாரு. கிராமவாசி என்ன சொன்னாரு, இது குர்ஆன் ஆயத்து இல்லை அப்படின்ட்டார். இவரு கேட்டாரு, ஹாஃபிஸாவான்னு கேட்டார். நான் ஹாஃபிஸ் இல்லை. மற்ற தஃப்சீருக்கு ஓதிருக்கிறியா, ஓதவும் இல்லை. அப்புறம் எப்படி நீ வந்து இது கொண்ட இல்லைங்க ஆயத்து இல்லைங்க. எல்லாரும் இமாம் அஸ்மையை சொல்றாரு நான் ஆயத்து இல்லைங்கிற. ஆனால் எவர் சொன்னா எனக்கு ஆயத்து இல்லைங்க அப்படிங்கிறாரு. அது கிரமவாசி. இமாம் அஸ்மையை சொன்னாங்க, இவன் குர்ஆன் எடுத்து வைப்போம். குர்ஆன் எடுத்து வந்தாச்சு. பார்த்தா அவர் சொன்ன மாதிரியே வந்து வல்லாஹு கஃபூர் ரஹீம் இல்லை. இமாம் அஸ்மை சொன்ன மாதிரி கஃபூர் ரஹீம் இல்லை. வல்லாஹு அஸீஸுல் ஹக்கீம் இருக்கு. அப்போ அவன்கிட்ட கேட்டாங்க, இப்போ குர்ஆன் ஆயத்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக உறுதி அப்படி சொன்ன நீ அப்படின்னா. அவர் சொன்னாரு, அல்லாஹ் வந்து என்ன சொல்றான், வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து, திருடிய ஆண் திருடிய பெண் இவங்க செய்த குற்றங்களுக்காக அவருடைய கைகளை இதோட துண்டிச்சிருங்க. பக்கத்தவும் ஐதியகுமா ஜஸாஅன் பிமா கஸப நகாலம் மினல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய புறத்தில் அவர்களுக்கு வந்த தண்டனை, ஜஸா கூலி கண்டிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், வல்லாஹு கஃபூர் ரஹீம் சொன்னா மக்ஃபிரத் என்பதும் ரஹமத் என்பதும் கையை துண்டிப்பதற்கு எதிரானது. மக்ஃபிரத் ரஹமத் வந்தா ஏன் கையை துண்டிக்கிறீங்க, அதுக்கு சம்மதமே கிடையாது. அஸீஸுல் ஹக்கீம், அல்லாஹ் ஆளுமை மிக்கவர், நுட்பம் மிக்கவர். ஏன் கையை துண்டிக்க சொன்னா அப்படிங்கிற ஒரு நுட்பம் இருக்கு, அது ஒரு ஆளுமை இருக்கு, அதோட சட்டத்தை செயல்படுத்துகிற திறன் இருக்கு. அதுதான் அஸீஸுல் ஹக்கீம். அதனால் மக்ஃபிரத்தும் ரஹமத்தும் எங்கே வந்துச்சோ அந்த கையை துண்டிப்பதற்கு சம்மதம் கிடையாது. அதனால சொன்ன ஒரு சாதாரண கிராமவாசி. அப்போ குர்ஆனுடைய சொல் ஆளுமை இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமானது. எப்போ அது தெரியும் அப்படின்னா, நம்ம ஆழமாக சிந்திக்கும் போது குர்ஆனையும் ஹதீஸையும் ஆழமாக சிந்திச்சோம்னா தான் என்ன செய்யும், இந்த இது வரும். ஹதீஸில் அப்படி இருக்கு. ஹதீஸில் என்ன செய்யுது அப்படி இருக்கு. இப்போ பாருங்க, நபி சொல்லுவாங்க, அல் மூமினு மிர்காத்துல் மூமின்,
மூமின் இன்னொரு மூமினுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியாக இருக்கிறார். முகம் பார்க்கிற கண்ணாடியாக இருக்கு. ஏன் கண்ணாடின்னு சொன்னாங்க? நீங்க சொல்லுங்க தம்பி. இது வேற யாருன்னா சொல்லலாம், அவர் தான் சொல்லணும் இல்லை. அவரை நேர்ந்தா விட்டுறது பதில் சொல்றது வேற யாருன்னா சொல்லலாம். மூமின் என்ன செய்யணும்? யார்கிட்ட சொல்லணும்? குறைய இன்னொரு மூமின்ட்ட சொல்லணும். வேற வேற ஏதாவது பதில் இருக்கா? சரி, டைவர் ஆயிடுச்சு. அதை சுருக்கமாக சொல்லிடுவோம். மூமினுக்கு மூமின் கண்ணாடியாக இருக்கிறார் அப்படின்னா கண்ணாடி குறை ஏன் சொல்லுது? யார்கிட்ட சொல்லுது? யார்கிட்ட குறை இருக்கு அவன்கிட்ட சொல்லுது. நீங்க போய் நின்றீங்க கண்ணாடிக்கு முன்னால, முகத்துல கறி இருந்துச்சு, அடுப்பு கறி. என்ன சொல்லும்? தம்பி அடுப்பு கறி இருக்கு, கச்சி வச்சு தொடச்சுக்க, இப்படி போவாத, வீட்டில் வந்து சட்டி வேணா கழுவுலாம் போல் தெரியுது அப்படி எல்லாமே வெளியே பேசுவாங்க. இவன் கொண்டாட்டி கழுவுறதுல ஒரு தெரியுது, இவன் தான் வீட்டில் சட்டி வேணா கழுவுறான், அந்த மூஞ்செல்லாம் கறி இருக்குன்னு சொல்லி அதை பேசுவாங்க. அதை தொடச்சிட்டு போ அப்படின்னு அவன்கிட்ட சொல்லும். நீங்கள் போயிட்டீங்க, நான் போய் நின்னேன் முன்னாடி போய் வந்தான், மூஞ்சில் அடுப்பு கறி இருக்கு, என்ன சொல்லுமா? என்ன சொல்லுமா? கண்ணாடி யார்கிட்ட சொல்லும்? யார் மூஞ்சில் இருக்கோ அவன்கிட்ட சொல்லும். அப்படித்தானே? அப்போ ஒரு மூமின் என்ன செய்யணும்? இன்னொரு மூமின்கிட்ட குறைய கண்டா அவங்கள்ட்ட சொல்லணும். உன்கிட்ட குறை இருந்தா அது சரி பண்ணிக்க அவர் சொல்லணுமே தவிர அஜத்தில் வந்து அஜத்து அந்த பெயர் தானே அவங்க அப்படிப்பட்டன்னு சொல்லக்கூடாது. இது கண்ணாடியுடைய பண்பு. இப்படி ஒரு மூமின் இருக்கணும். ஒன்று இல்லையா? ரெண்டாவது, அந்த குறைய அவங்ககிட்ட சொல்றது ஒரு பண்பு, இன்னொருத்த சொல்லாமல் இருக்கிறது ரெண்டாவது பண்பு. மூணாவது பண்பு என்னன்னு சொன்னா, இந்த அளவுக்கு இருந்துச்சு குறை, கறி இருந்துச்சு, இவ்வளவு காட்டணும், இவ்வளவு பெருசா காட்டக்கூடாது. இவ்வளவு அளவுக்கு இருந்துச்சு கறி இருந்துச்சு இப்போ முகத்துல, எப்படி காட்டும் கண்ணாடி? இந்த அளவுக்கு காட்டும். இவ்வளவு பெருசா காட்டுமா? முகம் பூரா இருக்கும் மாதிரி காட்டாது, இருக்கதா காட்டும். அது மாதிரி அவர்கிட்ட சொல்லும் போது அவருடைய குறை எந்த அளவுக்கு இருக்கோ அவ்வளவுதான் சொல்லணும். நாம் அதை என்ன செய்யக்கூடாது, பெருசாக்கி சொல்லுவாங்க, ஈய எறும்பாக்கி பேர பெருமாளாக்கின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நினைச்சக்கூடாது. எல்லாம் சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு இருக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. இது மூணாவது பண்பு. இப்படி நிறைய பண்புகள் கண்ணாடியில் இருக்கு. இது மாதிரி ஒரு மூமின் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க? அது மூமினும் மெருகாத்துல் மூமின் அப்படி சொன்னாங்க. அப்போ இந்த மெருகாத் அப்படிங்கிற இதுக்குள்ள நபி எவ்வளவு செய்தி வச்சிருக்காங்க அப்படின்னா, அப்போ மெருகாத்துல் மூமின் ஒரு மூமினுக்கு கண்ணாடி, முகம் பார்க்கும் கண்ணாடியாக இருக்கிறார் அப்படி படிச்சுட்டு சரி உங்க மூடு அப்படி பெறக்கூடாது. ஏன் கண்ணாடின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லணும், சொல்லணும். அப்படின்னு என்ன சொல்லணும்? சிந்திக்கணும் இல்லையா? சஹாபிகளை பற்றி சொல்லுவாங்க தெரியுமா நபி? சஹாபிகளை பற்றி சொல்லும் போது கல் மெல்லகி பித்தாம், உணவில் உப்பு போன்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் படிச்சுன்னா இல்லையா? என்னுடைய சஹாபிகள் உணவில் உப்பை போன்றவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. உப்பு போட்டால் சாப்பாடு ருசிக்கும், உப்பு போட்டால் தான் சாப்பாடு ருசிக்கும். அது மாதிரி சஹாபியை பின்பற்றினா தான் ஒரு வாழ்க்கை என்ன செய்யும்? ருசிக்கும். ருசிக்கும் என்ன அர்த்தம்? அழுத்தப்படும், மதிப்பு மிக்கதாக ஆகும். இல்லைன்னா உப்பு இல்லாத மட்டும் குப்பையில் இடம் மாதிரி சஹாபியை பின்பற்றினா குப்பையில் ஓட்டு போயிடணும்.
புரியுதா? 2, உப்பு போட்டு வச்சுட்டா கெட்டு போவோம் சீக்கிரம். எலுமிச்சம்பழத்தை சும்மா அறுத்து வச்சுட்டா 2 நாள் கெட்டு போயிடும். உப்பு போட்டு வச்சா வருஷக்கணக்கில் வரும். இருக்குதா? ஊறுகாய் போடுறாங்கல்ல, ஊறுகாயம் கெட்டு போகாமல் இருக்குது அவங்க காலத்துக்கு. உப்பு போடுறாங்க. மீனை பிடிச்சி வைங்க, என்ன செய்யும்? குழு குழுன்னு ஆயிடும் ஒரு நாளையில். உப்பை போட்டு காய போட்டால் கருவாடா போய் செய்யும், வருஷம் தரும். இருக்குதா? அப்போ உப்பு என்ன செய்யும்? ஒரு பொருள் கெட்டு போகாமல் பாதுகாக்கும். சஹாபிகளுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை கெட்டு போகாமல் பாதுகாக்கும். புரியுதா? அப்போ நபி என்ன சொல்ல வராங்களே, உங்களுடைய வாழ்க்கை கெட்டு போகாமல் இருக்கணுமா, என் சஹாபியை பின்பற்று. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணுமா, என் சஹாபியை பின்பற்று. இப்படி பல கருத்து உள்ளது. அதுதான் கல் மெழுகி பிஸ்தாம் அப்படின்னாங்க. அப்போ ஒரு ஹதீஸை பார்க்குறோம். இந்த ஹதீஸை பார்க்குறோம், சஹாபிகள், 2 சஹாபிகள் உங்களுடைய உணவில் உப்பு போன்றவர்கள் படித்தாச்சு. சரி வைங்க, மூடி வைங்க, அது போயிடக்கூடாது. ஏன் அப்படி சொன்னாங்க? இப்போ உப்புடைய தன்மை என்ன? கண்ணாடியில் ஏன் சொன்னாங்க? கண்ணாடிய தன்மை என்ன? இப்படி என்ன தெரிஞ்சு யோசிக்கிறோம். சிந்திப்பதற்குத்தான் எதுவும் எதுக்கு? லித்து பையன தின்னாசி, நீங்கள் அவர்களுக்கு விளக்கி சொல்வதற்காக, பயான் செய்வதற்காக இதை இறக்கி வச்சிருக்கோம். ஏன்? அல்லதும் எத்ததற்கரு, அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. நீங்க பயான் செஞ்சு அவங்க சிந்தனை கூடணும். எந்த சிந்தனைகளும் வரல, சும்மா கேட்டு தேவைன்னு போனாங்கன்னா அவங்க அது பயான் இல்லை. இது பையனோட இன்னாசி அல்லதும் எத்ததற்கரு, அவனுக்கு எழுதணும் சுக்குர் வர்ற மாதிரி. இன்னொரு தப்பூர் ஒன்று இருக்கு. இன்னொன்று என்ன இருக்கு? தப்பூர் ஒன்று தெரியுமா? அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன சொல்றானே இல்லையா? தஃபக்குருக்கும் ததப்பூருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. ஏன்னா குரானை சிந்திக்கணும் சொல்லிட்டோமா இல்லையா? குரானை எந்த அளவுக்கு சிந்திக்கணும்னு அல்லாஹ் அஃபலா யன்துருன குர்ஆன்னு சொல்றது. அஃபலா யன்துருன இலல் இப்லி கைஃப குலிகத், அந்த யன்துருன சொல்றான். அஃபலா யதஃபக்கருன குர்ஆன்னு சொல்றது. அங்க அதான் வேற இடங்கள்ல சொல்றான். குர்ஆனை சொல்லும்போது அஃபலா யததப்பருன குர்ஆன அப்படின்னு சொல்றான். குர்ஆனுக்கும் ததப்பூருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு இல்லையா? ததப்பூர்னா என்ன சொல்லுங்க தம்பி, நீங்க சொல்லுங்களேன். வேற யார் சொல்றா? அதாவது குர்ஆனை எந்த அளவு சிந்திக்கிறதுக்கு, எந்த அளவுக்கு நம்ம அறிவை பயன்படுத்தணும் அப்படிங்கிற நுட்பத்தை அல்லாஹ் வச்சிருக்கு. ததப்பூர் என்பது துபுர்ல இருந்து வந்தது. துபுர்னா என்ன? அப்படின்னா என்ன தம்பி? யாருக்குமே தெரியதமா தெரியுது. பின்புறம், இங்கிலீஷ் சொன்னா கொஞ்சம் நாற்பது சொல்லி சொல்லுவோம். தமிழ்ல சொன்னா இது பேசுறேன். அப்போ மனிதனுடைய பின்புறம் இருக்கு இல்லையா? மலம் ஜனம் வரக்கூடிய பாதைக்கு பகுதிக்கு துபுர். ஒரு மனுஷன் இப்படி உட்கார்ந்து இருக்கான். இது கிழக்கு, அவன் முகம் வந்து கிழக்கு பக்கமா இருக்கும், அவன் துபுர் மேற்கு பக்கமா இருக்கும். எதிர் முதல் இருக்கான். இப்போ ஒரு மனுஷன் தன் துபுரை பார்க்கணும், எந்த அளவுக்கு திரும்பணும்? எந்த அளவுக்கு திரும்பணும்? இங்க இருக்கிற முகம் இப்படி திரும்பி இந்த பக்கம் வரணும் இல்லை இடத்துல, அப்படி 100% திரும்பணும். அப்பதான் அவன் துபுரை அவன் பார்க்க முடியும். திரும்ப முடியுமா முடியாத வேற பிரச்சனை.
அது உடல் ரீதியானது. இப்போ நாம சொல்றது சிந்தனை ரீதியானது. அப்போ ஒரு மனுஷன் 100% சுத்தமா திரும்பினா தான் அவன் துபுற அவன் பார்க்கலாம் இல்லையா? அப்போ எந்த அதுக்கும் அல்லாஹ் எத்த தப்பரும் குர்ஆன் இல்லையா சொல்றான், தப்புன்னு வார்த்தையா சொல்றான் அப்படின்னு சொன்னா உன் அறிவை 100% பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா தான் அது உள்ள என்ன சரத்து வச்சிருக்கேன் அது உனக்கு தெரியும். இதோட தெரியாது, சும்மா மேலோட்டமா சொல்லிட்டு போயிடும். உள்ள சரக்கு என்ன சங்கதினா உள்ள கிடக்கு அப்படின்னு உனக்கு தெரியாது. அப்படி தெரியணுமா உன் அறிவு 100% பயன்படுத்தணும். எப்படி ஒரு மனுஷன் தன்னோட திருவரை பார்க்கறதுக்கு அவனுடைய முகத்தை 100% பின்னால் திருப்படணுமோ அது மாதிரி உன் அறிவை பயன்படுத்தினால்தான் அதுக்குள்ள கிடக்க தெரிய முடியும். புரியுதுங்களா? நம்ம சொன்னது விளங்குச்சா? அப்போ குர்ஆனை என்ன செய்யணும்? கற்றுத்தரணும். அதை கற்க கசடற எந்த அளவுக்கு 100% அறிவை பயன்படுத்தி அதை கசடற கற்றவின் நிறுத்த அதற்கு தக. இப்படி இருந்தால் பிறருடைய துணை இல்லாம காது இல்லாமல் என்ன செய்யலாம்? வாழலாம். அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சொல்ற செய்தி. அதனால் அது சொன்ன டயத்தை தாண்டி போயிருச்சு. ஏற்கனவே நீங்கள் ஒரு பீரியடை கட்டடிச்சிட்டீங்கன்னு சொல்லி கோபத்தில் இருக்கிய இன்னும் அதிகமாக போனால் உங்கள் கோபம் என் மேலே அதிகமாகிடும். அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனையும் ஹதீஸையும் நல்ல முறையில் ஆழமாக விளங்கி அதோடைய அடி களத்தில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விளங்கி அதன் பிரகாரம் நடப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.